2 ஆண்டுகளுக்கு பின்னர் தங்கம் சவரன் விலை ரூபாய் 19,000க்கும் கீழ் இறங்கியுள்ளது. தங்கம் விலை குறைவு மக்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்க வந்தோம். ஆனால் 2 பவுன் நாங்கள் வாங்கலாம்னு சொல்லி வந்தோம். ஆனால் இன்றைக்கி ரேட்டுக்கு 2ன்றது கொஞ்சம் கூட 3 பவுனாக சேர்த்து வாங்கிட்டு போகிறோம். ஏன்னா கோல்டு ரேட்டு ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால 1 பவுன் எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். மொத்தம் 3 பவுனில் வாங்கியிருக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு பிறகு தற்போதுதான் தங்கம் சவரன் விலை ரூபாய் 19,000க்கும் கீழ் சரிவடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்போ ஒரு கோல்டுடைய ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக ஆகிட்டு இருக்கறனால அதனால் நம்ம ஒரு ஆர்வத்தோட இங்கே கொஞ்சம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கு. கொஞ்சம் ஜஸ்ட் அதிகமாக வாங்கிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். தங்கத்தின் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்து வருகிறது. அதாவது கடந்த 10 நாட்களில் மட்டும் சவரனுக்கு ரூபாய் 640 குறைந்துள்ளது. ஒரு கிராமின் விலை 2,400 ரூபாய்க்கும் கீழ் குறைந்துவிட்டது. தங்கம் கடுமையாக சரிவடைவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து பார்ப்போம். அமெரிக்கா ஃபெடரல் வங்கி விரைவில் வட்டி விகிதத்தை உயர்த்தும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மேலும் உலக நாடுகளில் ஒரு விதமான மந்த நிலை நிலவுகிறது. கிரீஸ், ஈரான் அணுகுண்டு ஒப்பந்தம் போன்றவற்றின் காரணமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு வலிமையடைந்து வருகிறது. டாலர் வலிமையடையும் போது தங்கத்தின் விலை சரிவடையவே செய்யும். உலகிலேயே தங்கத்தை அதிகமாக வாங்குவது சீனா மற்றும் இந்தியா தான். இதில் சீனாவின் நிலவும் பொருளாதார பிரச்சனைகளில் அங்கு பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்துள்ளது. சீனாவின் தங்க கையிருப்பு எதிர்பார்த்த அளவில் இல்லை. இதன் விளைவாக தங்கத்தின் விலை ஒரே நாளில் 4% அளவிற்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. அதாவது சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $1,100 கீழ் வர்த்தகமாகி வருகிறது. இதுவே தங்க விலை குறைவிற்கு காரணம். கடந்த 2006ஆம் ஆண்டு 10 கிராம் தங்கம் 8,400 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டு தொடக்கத்தில் 3 மடங்கு விலை உயர்ந்து 27,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 2008ஆம் ஆண்டு இந்தியாவில் 10 கிராம் தங்கம் 12,500 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்தது. 2009ஆம் ஆண்டு 10 கிராம் தங்கத்தின் விலை 15,000 ரூபாய்க்கு தாவியது. 2010ஆம் ஆண்டு தங்கத்தின் விலை இந்தியாவில் ஒரு படி உயர்ந்து 10 கிராம் தங்கம் 18,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு இந்தியாவில் தங்கத்தின் விலை மேலும் உயர்ந்து 10 கிராம் தங்கம் 26,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டில் இந்தியாவில் தங்கத்தின் விலை உச்சத்தில் இருந்தது. அதாவது 10 கிராம் தங்கம் 32,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. 2008 முதல் 2012ஆம் ஆண்டு வரை ஏறுமுகத்தில் இருந்த தங்கத்தின் விலை 2013ஆம் ஆண்டில் ஏப்ரல் மாதத்தில் சற்று சரிவை சந்தித்திருக்கிறது. 10 கிராம் தங்கம் 26,000 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆனால் தற்போது கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு தங்கத்தின் விலை சரிவை கண்டுள்ளது. மேலும் இந்த சரிவானது தொடரும் என்று பலர் கூறுவதனாலும் தங்கத்தின் விற்பனை தமிழகத்தில் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. போன வாரத்தில் 19,300 19,400 அந்த மாதிரி ரேட் இருந்தது. இப்போ இந்த வாரத்தில் 18,000 சில்லற 19,000 அந்த மாதிரி வந்திருக்குது இப்போ சவரனுக்கு. அதனால் மக்கள் நிறைய வாங்குறாங்க. நிறைய சலுகைகள் நிறைய நல்லா கொடுக்குறோம். தங்கத்தோட விலை கடந்த 2 வருடங்களுக்கு இல்லாத அளவில் கடந்த ஒரு வாரமாக இறங்குமுகமாகவே இருக்குது. அதாவது கடந்த வாரத்தில் 22,000க்கு விற்ற ஒரு சவரன் நகையானது இந்த வாரத்தில் 18,900 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது 4,000 ரூபாய் இந்த விலையில் வித்தியாசம் இருக்கிறதுனால கடந்த வாரத்தில் 2 சவரன் நகை வாங்கலாம் என்று எண்ணி இருந்த பொதுமக்கள் இந்த வாரத்தில் அதை விட ஒரு சவரன் அதிகமாகவே ஆர்வத்தோடு அனைத்து கடைகளில் வாங்கி செல்கிறார்கள். இது நகை விற்பனையாளர்களிடம் சரி பொதுமக்களிடத்திலையும் சரி ஒரு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் நல்ல ஒரு மகிழ்ச்சியை பொதுமக்களிடத்தில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த விலை இதே நிலையில் இறங்குமுகமாகவே இருக்கும் அப்படின்றது பொதுமக்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. விண் தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கந்தகுமாருடன் ஆனந்தி.